குருப்யோ நமக. அஸ்ட்ரோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிரகங்கள் பார்த்துருக்கோம். அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டில் நீசம் அடையுது, ஒவ்வொரு வீட்டில் உச்சம் அடையுதுங்கிறதையும் நம்ம பேசிக் செக்டரில் படிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கான பலம் கிடைக்கும். ஒரு கிரகம் நீச நிலையில் இருந்தால் 0 to 10% அது பலமாக இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். நீச பங்கம் ஆச்சுன்னா 50% பலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நீச பங்க ராஜயோகம் அப்படின்னா 100% பலத்தில் இருக்குது, அந்த பலம் நீசமான கிரகம் பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 100% அப்படிங்கிறது ஒரு நீச கிரகமும் ஒரு உச்ச கிரகமும் ஒரே வீட்டில் இருக்கிறது. அப்போ அது 100% ஒரு பலம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ புதன் மீனத்தில் நீசமாகிறாரு, அதே மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ 2 கிரகமும் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ நீசபங்கம் ராஜயோகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான இன்னும் ஒரு சில பல விதிகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு பெற்ற கிரகம் இருந்த வீட்டிலையே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நீசபங்க ராஜயோகத்தோட ஒரு விதி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சந்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது விதி. சந்திர கேந்திரம் அப்படிங்கும்போது அந்த சந்திரனோட பலத்தையும் நம்ம பார்க்கணும். சந்திர கேந்திரத்தில் மட்டும் இருந்து நீசம் பங்கம் ஆகுதாங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடாது. சந்திரன் பலமுடைய சந்திரனாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மூணாவது விதி என்னென்னா, நீசம் பெற்ற கிரகம் அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நீசம் பெற்ற கிரகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் போய் 4ஆம் இடமான கடகத்தில் நீசமாவார். ஆனால் அதே இடத்துலையே சந்திரன் இருந்தால் நீசபங்கம் ஆயிடுவார். இது கேந்திரத்தில் இருக்கும்போது இன்னும் அதனுடைய பலம் அதிகம். அப்போ அந்த கிரகம் அங்கே சந்திரன் ஆட்சியாக இருக்கார். ஸோ அதனோட பலம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீசம் பெற்ற கிரகம் சந்திர கேந்திரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன், சந்திரனோட பலத்தையும் பார்க்கணும். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகத்தினோட பலத்தையும் பார்த்து தான் அதில் நீசபங்கம் ஆகுதா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கணும். அதே போல் நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருக்கா அப்படிங்கிறத, வேறு கிரகத்து கூட பரிவர்த்தனை ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் அப்படி பரிவர்த்தனை ஆகிருக்குன்னா அது ஒரு 50% நீசபங்க பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைவது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அப்படின்னா புதன் நீசமாயிருக்கும். புதன் நீசமாயிருக்கும். வர்க்கோத்தமம் அப்படிங்கும்போது அப்புறம் நீச கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நீச கிரகங்களை நீச கிரகங்கள் பார்ப்பது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். அடுத்தது நீசம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்வது அப்படிங்கிறது சொல்லலாம். அதுதான் முதல் நிலையான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கும், இது ராசியில் நீசமாக இருக்கும். ஒரு சில கிரகங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும், நவாம்சத்தில் நீசமாக இருக்கும். அந்த இடத்துலையும் போய் நீசபங்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது நீசம் பெற்ற கிரகத்தோட ஒரு சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆயிருந்தாலும் அந்த கிரகத்தோட வலிமை நீசபக்கமாக கொடுக்கும். ஸோ அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த நீசபங்க ராஜயோகத்துக்கான ஒரு பேசிக் பலனை நம்ம எடுக்க முடியும். வாழ்க வளமுடன். கிருத்திகா.